வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி இந்த ஃப்ளார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து 2 லேயர் வரும். அது மேலே வந்து இது ஒட்டியிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் பட்டன் வந்து ஒட்டியிருக்கேன். அதில் இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், அதாவது 2 சர்க்கிள் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பெருசு, ஒன்று வந்து சின்னது. அது மாதிரி எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு இந்த வரைஞ்சி கட் பண்ணும்போது இது மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வரும். இந்த வந்து நம்ம வந்து சின்னது ஒன்று பெருசு ஒன்று கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரன்னிங் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம அந்த சர்க்கிளை சுற்றி போட போகிறோம், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்படி வச்சு இந்த பக்கம் ஊசியை விட்டு அந்த பக்கம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த எட்ஜில் ஏன்னா கொஞ்சம் எட்ஜில் தான் போடணும் இது, அப்போ தான் நமக்கு வந்து இந்த நிறைய தூக்காமல் வரும். அதனால் இது வந்து எட்ஜில் இப்படி ஃபுல்லாக ரன்னிங் போட்டுகிட்டே வாங்க. குத்திட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நீடிலும் துணியும், நீடில் இருக்கிற துணியும் வெளியில் எடுக்கிற துணியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் பெருசாகவே தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வரணும் ரன்னிங் ஸ்டிச்சு. இது வந்து நம்ம ப்ளவுஸு, சுடிதாரு, அப்புறம் குழந்தைங்களோட ஃப்ராக்கு, மெயினாக இந்த குழந்தைங்களோட ஃப்ராக்கில் வச்சு தைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் வந்து வச்சு பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். நம்ம வந்து ஹேங்கிங் வச்சு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து அதான் சுடிதார், ப்ளவுஸு இதுக்கெலாம் வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான். இது வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் இந்த ஃப்ளார் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சாரீ, ப்ளவுஸு, அப்புறம் ஒரு கிளிப்பு, இது 3 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். ஏன்னா அதை ஒரு செட்டாக அப்படியே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சு அதை இந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்படியே சுருங்கி ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ வந்து நடுவில் பாருங்கள், நல்லா பிடிச்சி நல்லா கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க, ஓரளவுக்கு பிடிச்சி இழுக்கணும். இழுத்த பிறகு இந்த ஷேப் வரும். இதுக்கு மேலே வந்து பக்கத்தில் பாருங்கள், அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலையே பக்கத்துலேயே குத்தி நம்ம டைட் பண்ணிக்கணும் நல்லா, அதாவது நாட் போட்டுக்கணும். 2-3 போட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப கரெக்டாக செட் ஆகும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு 2-3 தாட்டி தைச்சிக்கோங்க, ஒரு நாட்டு, அவ்வளோதான். போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதே மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், 2 சின்னது ஒன்று, பெருசு ஒன்று, அப்புறம் அந்த பட்டன், பிளாஸ்டிக் பட்டன் சொன்னேன் இல்லையா, அதை 3யும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பட்டனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது இல்லையா? நம்ம பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது க்ளூ கன் இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளூ கன் வச்சு நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒன்று க்ளூ கன் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஃபெவிகால் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னா த்ரெட் வச்சு அழகாக ஒரு ஒரு மேலே ஒன்று வச்சுட்டு, இப்போ வைக்கிறேன் இல்லைங்களா, அதே மாதிரி வச்சுட்டு தைச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பீடு இது பட்டன் இருக்குல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், அதனால் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். கம் போட்டுட்டு அது சின்னது ஒன்று, அப்புறம் பிளாஸ்டிக் பட்டன், பீடுனே வாயில் வருது, பட்டன்.
அந்த சென்டரில் வந்து ஹோல் இருக்கும், நம்ம வேணும்னா தைச்சிக்கலாம். நம்ம பிளாஸ்டிக் பீட்ஸ் தான் வைக்கணும் அப்படிங்கிறதில்ல, நமக்கு கோல்டன் பீட்ஸு எது வருதோ அதை நம்ம வச்சு தைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான் அது. பாருங்கள் அழகாக இருக்குது இல்லையா? இது வந்து நம்ம இப்படியேவும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த ஹேங்கிங் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இது மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம இப்போ பண்ணலாம். இதுக்கு வந்து 3 பீடு, ஒரு பெரிய பீடு, அப்புறம் ஒரு குட்டி அதே சேம் பீடு, மொத்தம் 5 பீடு இருந்தால் போதும். இதுக்கு ஒரு லைனுக்கு 5 பீடு, மொத்தம் ஒரு 15 இருந்ததுன்னா நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது நம்ம வந்து அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 3 பீடு, ஒரு பெரிய பீடு, ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெரிய பீடும் அப்புறம் அந்த 3 பீடுக்குள்ளேயும் உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு வெளியே இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகும். லூஸ் இருந்தது அப்படின்னா இந்த எண்டு இருக்கு இல்லையா, பாருங்கள் இப்படி லூஸ் இருந்ததுன்னா இந்த அந்த எண்டை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அப்புறம் பக்கத்துலேயே நம்ம வந்து குத்தி இது பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு முடிச்சு போட்டுக்கணும், ஏன்னா போடல அப்படின்னா நம்ம அடுத்த லேயர் வந்து போட முடியாது. அதனால் நம்ம வந்து இது மாதிரி ஒரு 2 தாட்டி தைச்சிட்டு, இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 3 பீடு, 3 குட்டி பீடு, அதாவது நம்பர் 3க்குள்ளது 3 எடுத்துக்கலாம். இந்த இது வந்து நம்ம அங்கங்கே வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 3 பீடு எடுத்திருக்கேன், அப்புறம் இதுலேயே ஒரு பெரிய பீடு ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு குட்டி பீடு. இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு அதை உள்ளே தள்ளிட்டு பாருங்கள் லாக் ஆகிடும். இப்போ வந்து அந்த சின்ன பீடை விட்டுட்டு பெரிய பீடும் அப்புறம் அந்த கண்டினியூவாக இருக்கிற அந்த 3 பீட்லேயும் உள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இதுக்காக நம்ம முடி போட்டு ஒவ்வொரு தாட்டியும் கட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு வந்துடும். ப்ளஸ் கட் ஆகாது, நமக்கு அந்த முடி போட்ட அந்த தடமும் நமக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து இது மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அது வந்து உட்காந்து கட் பண்ணி பண்ணும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இது வந்து நமக்கு கடகடன் பண்ணிடலாம். இது வந்து மொத்தமாக ஒரு 2 hours இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாரீ ஒரு ப்ளவுஸுக்கு உள்ள இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 32 33 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 3 பீடு, ஒரு பெரிய பீடு, ஒரு சின்ன பீடு உள்ளே தள்ளிட்டு, அப்புறம் இந்த பெரிய பீடுக்குள்ளேயும் 3 சின்ன பீடுக்குள்ளேயும் விட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிடும். பாருங்கள், உள்ளே விட்டு எடுத்தாச்சு. இப்போ அது அப்படியே லாக் ஆகிடும். இப்படி லூஸ் இருந்ததுன்னா பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இழுத்துட்டு த்ரெட் இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ நம்ம எப்பயும் போல் முடிச்சு போட்டுக்கலாம். பின்னாடி போயிட்டு முடிச்சு போடலாம். முடி போடுறது சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.